வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வெற்றி வெற்றி சசிகலாவிற்கு வந்த வெற்றி. 2026 சட்டசபை தேர்தலில் புதிய கட்சியை தொடங்கிய சசிகலா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களுடன் கூட்டணியே தென் மாவட்டங்கள் முழுவதுமாக சுமார் 85 வேட்பாளர்களை களத்தில் இறக்கி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் முதல்வராக எடப்பாடி வரக்கூடாது, தென் மாவட்டத்திலிருந்து ஒரு அதிமுக எம்எல்ஏக்களை கூட அதிமுக பெறாது. கிட்டத்தட்ட கருத்து கணிப்பின் முடிவில் சசிகலாவின் வேட்பாளர்களுக்கே வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் வேட்பாளர்களோ தென் மாவட்டங்களுக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பதாகவும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அதிமுகவிற்கு இல்லை. சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி செய்த துரோகம் அதிமுகவில் இருந்து பிளவுபட்ட நிர்வாகிகள் திமுகவிலும் விஜய் அவர்களுடனும் இணைந்து விட்டார்கள். புதிய கட்சியை உருவாக்கிய சசிகலா அவர்கள் அதிமுகவின் பெரும்பாலான தொண்டர்களை தனது கட்சியிலேயே வைத்துள்ளார். சசிகலா அவர்கள் இனியும் அதிமுக தென் மாவட்டங்களில் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்றும் சசிகலாவிற்கு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதற்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகளும் துரோகமும் தான் முன் உதாரணமாக அமையப் போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு எம்எல்ஏக்களை கூட எடப்பாடியால் பெற முடியவில்லை என்றால் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு சசிகலாவை தவிர சரியான நபர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த தேர்தல் உணர்த்தும். ஏனென்றால் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். இதனால் நிச்சயம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளும் அரசியல் களமும் முற்றிலுமாக மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது எல்லாம் தற்பொழுது இந்த சட்டசபை தேர்தலோடு தலைகீழாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சசிகலாவிற்கு தேடி வந்த வெற்றியாகவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. கருத்து கணிப்புகளும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி வெற்றியடைவது கடினம்தான் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி சில பகுதிகளில் பிரச்சாரங்கள் செய்யும் பொழுதே மக்களின் ஆதரவு இல்லாமல் ஓட்டிற்கு பணம் கொடுப்பது போல பிரச்சார கூட்டத்திற்கும் பணங்களை கொடுத்துதான் ஆட்களை வரவழைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் சசிகலா தான் வெற்றி என்ற தகவல் நம்பகத்தன்மையாக மக்களின் ஆதரவோடு இருக்கிறதா அல்லது எடப்பாடி தான் வெற்றியடைவாரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.